ஜூலை 23. நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும் படிக்கும், நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். மல்கியா 3:3. நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகின்ற தேவன். பாவத்தின் கூறாகிய மரணத்தை என்னுடைய சிலுவையின் மரணத்தினாலே வென்றேன். நான் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராயிருக்கின்றேன். நான் பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கின்ற தேவன். உன்னையும் இன்று பரிசுத்தப்படுத்துவேன். உன்னுடைய வெளிப்படையான வாழ்க்கை மட்டுமல்ல, உன் அந்தரங்கங்களையும் ஆராய்ந்து பார்க்கின்றவர் நான். உன்னுடைய உள்ளின் திரியங்களில் உண்மையாயிருக்க விரும்புகிறவர் நான். உன் பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிவப்பாய் இருந்தாலும் அவற்றை பஞ்சை போல வெண்மையாக்குகிறவர் நான். இன்று உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். நாளை நான் உன் நடுவில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வேன். இனி நான் உன்னை பாவியாக பார்க்கிறதில்லை. நான் உலகத்தாருடைய பாவங்களுக்காக ஒரே தரம் சிலுவையில் மரித்து நித்திய காலமாய் கிரியை செய்யும் என்னுடைய நீதியை நான் சம்பாதித்தேன். நீ அதை இலவசமாய் பெற்றுக்கொள். எந்த மனிதனும் தன் சுய ஒழுக்கத்தினால் பரிசுத்தனாகிறதில்லை. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம் என்று சொன்ன உன்னை இன்றைக்கு என் நீதியினாலும் இலவசமான கிருபையினாலும் நிரப்பி உன்னை என் பரலோகத்திற்கு பாத்திரவானாக மாற்றி பரிசுத்தப்படுத்துவேன். ஜெபம். பரிசுத்த பிதாவே, நீர் என்னை பரிசுத்தமாக்குகின்ற தேவன். என் பாவங்களை நீர் எனக்கு மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆமேன்.